ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து CBSE மேக்ஸ் கிரேட் 4 NCERT சிலபஸ் தான் பார்க்க போகிறோம், மேக்ஸ் மேலா. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேப்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லெட் அஸ் ட்ரை. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்பைடர் பற்றின ஒரு ஸ்மால் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்பைடரோட நேம் வந்து ஸ்குவிக்லி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபன்னியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்குவிக்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இல்லைன்னா கேர்லி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கேர்லி ஹேர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி தான் அதோட வெப்பு வந்து இருக்கும். வேவியாக இருக்கும், இல்லைன்னா கேர்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால தான் அந்த ஸ்பைடருக்கு வந்து ஸ்குவிக்லி ஸ்பைடர்ஸ் அப்படின்ற மாதிரி நேமிங் கொடுத்துருக்காங்க. So squiggly the spider likes to make webs in different shapes. So different shapesல வந்து அது வெப்னா அது அதோட ஹவுஸ் மாதிரி பண்ணும் இல்லையா. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது நினைக்கிது. ஒன் டே ஷீ பிகின்ஸ் டு மேக் ட்ரையாங்குலர் வெப்ஸ். ஒன் டே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் அது வெப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் இன் ஹர் வெப். அப்போ அது வெப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6. இது நமக்கு விசிபிளாக கிளியராக தெரியுது 6. இன்விசிபிளாக 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 7th ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இது வந்து 8th ட்ரையாங்கிள். இன்னும் 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, அதை நான் வேறு கலரில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 9th ட்ரையாங்கிள் அண்ட் இது வந்து 10th ட்ரையாங்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ 6 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு விசிபிளாக தெரிஞ்சுது, அதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 7th ட்ரையாங்கிள் நான் எங்கே சொன்னேன்? 7th ட்ரையாங்கிள் வந்து இந்த ரெட் கலரில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது 7th ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணேன், அது வந்து 8th ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து 8 ட்ரையாங்கிள்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 ட்ரையாங்கிள்ஸ் நான் எங்கே ட்ரா பண்ணேன்? இந்த வேலை நான் எடுத்துக்கிட்டேன், அது வந்து 9th ட்ரையாங்கிள். அண்ட் இந்த சைடு நான் ட்ரா பண்ணது 10th ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருந்துச்சு? 10 ட்ரையாங்கிள்ஸ் இருந்தது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து 10 ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதிடலாம். She likes to take a walk each morning and check if the walls of her web are strong. ஸோ அது என்ன பண்ணுச்சு, அது என்ன லைக் பண்ணுச்சுன்னா, டெய்லி மார்னிங் அதோட வெப்குள்ளே போயிட்டு வாக் பண்ணுச்சு. ஒரு வாலாக வாக் பண்ணி செக் பண்ணுச்சு, எல்லா வால்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காண்டி போச்சு மார்னிங். கேன் ஷி பிகின் அட் பாயிண்ட் ஏ. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் ஏ இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு நடக்கிறதுக்கு. அண்ட் ரீச் பேக் டு த சேம் பாயிண்ட். எல்லா வால்ஸ்லையும் நடந்துட்டு திருப்பியும் ஏக்கே வரணும். கேன் ஷீ பிகின் அட் பாயிண்ட் ஏ அண்ட் ரீச் பேக் டு த சேம் பாயிண்ட் வித்தவுட் வாக்கிங் ஆன் எனி வால் மோர் தென் ஒன்ஸ். ஆனால் எந்த வால்லையும் மோர் தென் ஒன்ஸ் நடக்கக்கூடாது. ஒரு தடவை நடந்துச்சுன்னா அவ்வளோதான். செகண்ட் டைம் தேர்ட் டைம்னு அதே வாலில் நடக்கக்கூடாது. ஆனால் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு ஏக்கே திருப்பி வரணும். ஓகேவா? ட்ரேஸ் அண்ட் ஷோ ஸ்குவிக்லிஸ் பாத். நம்மளை வந்து ட்ரேஸ் பண்ணி காமிக்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரேஸ் பண்ணி காமிக்கலாம். ஸோ ஸ்குவிக்லி வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக உங்களுக்கு இங்கே ஆன்சரே கொடுத்துட்டாங்க, ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஏலேருந்து இப்படியே போயிருக்கும். ஃபஸ்ட்டு பாத், ஃபஸ்ட்டு வால். அடுத்து இது செகண்ட் வால். நெக்ஸ்ட்டு இது தேர்ட் வால். நெக்ஸ்ட்டு இது 4th வால். இது வந்து 5th வால். இது 6th வால். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 7th வால். இது வந்து 8th வால். இது வந்து 9th வால். இது வந்து 10th வால். இது வந்து 11th வால். அண்ட் இது வந்து 12th வால். ஸோ கரெக்டாக போயிட்டு ஒன்ஸ், மோர் தென் ஒன்ஸ் இதுலேயுமே போகலை பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணி காமிக்கணும். அவங்க நம்பர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு அதோட பிரதர் இருக்காங்க. பிரதரோட நேம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? விக்லி.
ஓகேவா. விக்லி அப்படின்றது ஷேக்கி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸ்பைடரோட மூமெண்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு மாதிரி என்ன ஆகும், பாடியே ஷேக் பண்ணி நடக்கும்ல. அதனால் அதுக்கு ஃபன்னியாக என்ன நேம் வச்சுருக்காங்க, விக்லி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா. விக்லி அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா. ஓகே. ஹர் பிரதர் விக்லி மேட் அ வெப் யூஸிங் ரெக்டாங்கிள்ஸ். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் யூஸ் பண்ணி விக்லி வந்து வெப்பு வந்து பில்ட் பண்ணியிருக்கு. ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் கேன் யூ சி இன் த வெப்? எத்தனை ரெக்டாங்கிள் இந்த வெப்பில் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி தான் இருக்குது. மெஷர் பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கொயர் இஸ் அ டைப் ஆஃப் ரெக்டாங்கிள்னு சொல்லலாமா? ஓகேவா. உங்கள் புக்கில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, டெக்ஸ்ட் புக்கில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் அது வெப்பு வந்து மேட் பண்ணியிருக்குன்னு. அதனால இதை நீங்கள் ரெக்டாங்கிள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ ஸ்கொயர் இஸ் அ டைப் ஆஃப் ரெக்டாங்கிள். ஏன் எப்படி சொல்கிறோம்? ரெக்டாங்கிளுக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், ஸ்கொயருக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால ஸ்கொயர் இஸ் அ டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள், இது செகண்ட் ரெக்டாங்கிள், இது தேர்ட் ரெக்டாங்கிள், இது ஃபோர்த் ரெக்டாங்கிள், இது ஃபிஃப்த் ரெக்டாங்கிள், இது சிக்ஸ்த் ரெக்டாங்கிள். இன்னமுமே நமக்கு நிறையா ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. 6 ரெக்டாங்கிள்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இன்னும் 6 ரெக்டாங்கிள்ஸ் ஹிடனாக இருக்குது. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். க்ரீன் கலரில் நான் ட்ரா பண்ணுறேன்ல, இது வந்து 7th ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு ரெட் கலரில் நான் ட்ரா பண்ணுறேன்ல, இது வந்து 8th ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு எல்லோ கலரில் நான் ட்ரா பண்ணுறேன்ல, இது வந்து 9th ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் நான் ட்ரா பண்ணுறேன்ல, இது வந்து 10th ரெக்டாங்கிள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பர்பிள் கலரில் நான் ட்ரா பண்ணுறேன்ல, இது வந்து 11th ரெக்டாங்கிள். அண்ட் ஒன் மோர் ரெக்டாங்கிள் கூட இருக்குது. அதுக்கு நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? ஆரஞ்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து லைட் ப்ளூ யூஸ் பண்ணுறேன். அது வந்து 12th ரெக்டாங்கிளுக்கு. ஓகேவா. இது வந்து 12th ரெக்டாங்கிள். ஸோ டோட்டலாக எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது? 12 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஹீ லைக்ஸ் டு டேக் அ வாக். இதுவும் அதே மாதிரி வாக் பண்ணணும்னு நினைக்கிது. அட் த எண்ட் ஆஃப் ஈச் டே. அது வந்து மார்னிங் நடக்கணும்னு நினச்சிச்சு. கரெக்டாக. அதோட சிஸ்டர் வந்து மார்னிங் நடக்கணும்னு நினச்சது. இது வந்து எண்ட் ஆஃப் த டே முடியிறப்போ நடக்குது. ஒவ்வொரு வால்ஸ்க்கும் போய் நடந்து அது எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செக் பண்ணுது. அண்ட் செக் இஃப் த வால்ஸ் ஆஃப் ஹிஸ் வெப் ஆர் ஸ்ட்ராங். கேன் ஹீ பிகின் அட் point A and leave from point B without walking on any wall more than once. இங்கே வந்து நமக்கு நம்பர் கொடுக்கல, நம்ம தான் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். இதுவும் அதே ரூல் தான். ஒரு வாலில் ஒரு தடவைக்கு மேலே நடக்கக்கூடாது. ஓகே. இப்போது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற A பாயிண்ட் B பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வால் கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால நீங்கள் A பாயிண்ட் B பாயிண்ட் வந்து வேறு இடத்துல மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ A பாயிண்ட் வந்து இங்கே வச்சுக்கோங்க. அண்ட் B பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து A, இது வந்து B, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வால் எங்கன்னா இங்கே போகுது. ஓகேவா. இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் வால் வந்து இங்கே போகுது 2. நெக்ஸ்ட்டு இது வந்து 3. நெக்ஸ்ட்டு இது வந்து 4. நெக்ஸ்ட்டு கீழே இறங்குது 5. நெக்ஸ்ட்டு இது வந்து 6. நெக்ஸ்ட் அகைன் கீழே இறங்குது 7. அகைன் கீழே இறங்குது 8. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரைட் சைட் போகுது 9. திருப்பி மேலே ஏறுது 10. அகைன் இப்போ மேலே ஏறுது 11. ரைட் சைட் திரும்புது 12. அகைன் ஒரு ஸ்ட்ரைட் பாத் போகுது 13. இப்போ கீழே இறங்கிடுச்சு 14. அகைன் கீழே இறங்குது 15. இப்போ லெஃப்டில் போகுது 16. இப்போ மேலே ஏறுது 17. இப்போ லெஃப்டில் அகைன் ஒரு சின்ன வாக் எடுக்குது 18.
அகெயின் ஸ்ட்ரைட்டாக ஒரு பாத் ஒரு வால் போகுது 19. ஸோ பிக்கு ரீச் ஆயிடுச்சா? ஏல ஸ்டார்ட் ஆகி பியில் ரீச் ஆயிடுச்சு. ஒரு வாலில் ஒரு தடவைக்கு மேலே அது போகலை. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது நீங்கள் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலுமே அது கண்டிப்பாக ஆன்சர் வராது. அவங்க வந்து கொஞ்சம் பை மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு 2 வால் மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அது ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் வந்து மாற்றி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். யூஸ் 5 மேட்ச் ஸ்டிக்ஸ் டு மேக் 2 ட்ரையாங்கிள்ஸ். 5 மேட்ச் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி 2 ட்ரையாங்கிள்ஸ் மேக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. தென் ட்ரா இட் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடட். ஸோ இது நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா? நீங்கள் அதை வச்சு இந்த ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணி பாருங்கள். 5 மேட்ச் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி 2 ட்ரையாங்கிள்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருச்சு. கரெக்டாக 5 மேட்ச் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஒரு பேரலோகிராம் மாதிரி மேக் பண்ணிவிட்டு மிடில் ஒரு மேட்ச் ஸ்டிக் வச்சாங்க. நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணுவோம். இந்த மாதிரி வேலை நீங்கள் என்ன பண்ணணும்? மேட்ச் ஸ்டிக்கை அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் அதோட டயகனல் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிரும். அப்புறம் அதோட இந்த மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மருந்து மாதிரி, அதை நீங்கள் வந்து கார்னர்ஸில் நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி வரும். கரெக்டாக? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.